ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு பழைய ரூஃபோடு நம்ம வந்து ஒரு புது ரூஃபை இணைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லை நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கார் பார்க்கிங்கோ இல்லை அப்படின்னா போர்ட்டிக்கோவோ ஃப்ரெண்டில் போட போகிறேன், இல்லைனா ஒரு ரூமே நான் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ரீ பிளானாக என்னென்ன பண்ணணும், இப்போ ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னக்குட்டி என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க, பழைய வீடோட ஜாயின் பண்ணினாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஒரு பிளான் தேவை, ஏன்னா வாஸ்துப்படி நான் வந்து வீடு கட்டலான் இருக்கேன். ஸோ அது எனக்கு தேவை. அது மாதிரி அந்த பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும், மணல், சிமெண்ட்டு, செங்கல், அதுக்கான காஸ்ட் எவ்வளவு, அந்த பில்டிங்க்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் நான் பண்ணி தரணும் அப்படின்னாலும், இல்லை அப்படின்னா பிளானுக்கு என்ன சைஸில் பில்லர் போடணும், என்ன கம்பி போடணும், எத்தனை கம்பி போடணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் சம்மந்தமான டீட்டெயில் வேணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானுக்கு எலிவேஷன் தேவை, முகப்பு தேவை. அதுக்கடுத்து டவுட்டு எதாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் இருக்க, நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்யூச்சரில் நான் முன்னாடி ஒரு கார் பார்க்கிங்கோ இல்லை அப்படின்னா ஒரு எஸ்டர்ன் ஹவுஸோ பண்ண போகிறேன். அதுக்கு நான் ரூஃபில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ரூஃபில் உள்ள ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூஃப் ராடு அப்படிம்போம். அந்த ரூஃப் ராடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு நம்ம வந்து வெளியே வந்து நீட்டி விட்டுறணும். சரிங்களா? அது வந்து எல் வளைச்சி நம்ம வந்து ஒரு வலைக்கு மெத்துற மாதிரி எல் வளைச்சி பண்ணக்கூடாது. ரூஃபோட ராடே த்ரூவாக நம்ம வந்து ஒரு 2 அடிக்கு நீட்டி விட்டுறணும். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள ரூஃப் பீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ ராடு சைஸ் வச்சுருக்கோம் அதுக்கு ஏற்றாப்புல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 12 mm ராடு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 அடிக்கும், 16 mm ராடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2.25 அடிக்கும். இதே இது நான் வந்து 20 mm ராடு வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு 3.25 அடிக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ராடோட சைஸுக்கு ஏற்றாப்புல அதோட லென்த்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ராடு எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து ரூஃப் அடிக்கையில் நம்ம அந்த ராடோட இந்த ராடையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து பில்டிங் அடுத்த ரூஃபை வந்து பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ராடை வந்து அந்த ராடோட நம்ம வந்து டைப் பண்ணி நம்ம வந்து கெட்டு கம்பி கெட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த ரூப் பீமோட ராடும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரூப் பீம் ராடையும் அதே மாதிரி டைப் பண்ணி நம்ம கெட்டிக்கிட்டு காங்கிரீட் போடையில் இந்த மாதிரி சிமெண்ட் பால் இருக்குது பார்த்தீங்களா. சிமெண்ட் பால் அப்படின்னா நம்ம வந்து சிமெண்ட்டை வெறும் வாட்டரோட மிக்சராக பண்ணி அந்த பாலை இந்த மாதிரி ஜாயினில் வந்து நல்லா ஊற்றி விடணும். சரிங்களா? அது கூட நம்ம வந்து லிக்யூடும் சேர்த்துக்கலாம். லிக்யூடு அப்படின்னா நம்ம வந்து கெமிக்கல் லிக்யூடு, நம்மளுக்கு வந்து செக்ரிகேஷன் ஆகாத கெமிக்கல் லிக்யூடு நிறைய கம்பெனியில் இருக்குது. இல்லைனா காங்கிரீட்டோட ஃபிக்ஸ் ஆகிற கெமிக்கல் லிக்யூட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிராண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த காங்கிரீட் மிக்சர் கெமிக்கல் லிக்யூடை எடுத்து நம்ம வந்து அந்த சிமெண்ட் பாலோட மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி அந்த லிக்யூடு ப்ளஸ் சிமெண்ட் 3 மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அந்த ஜாயினில் பூரா நம்ம வந்து ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த பழைய காங்கிரீட்டோட இந்த புது காங்கிரீட்டை வந்து டைப் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதனால் இந்த 2 காங்கிரீட்டுக்கான ஜாயினில் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் வராது. ஒருவேளை இதை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 2 பழைய காங்கிரீட்டுக்கும் புது காங்கிரீட்டுக்கான ஜாயினில் வந்து நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் வரும். ஸோ அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம அந்த பழைய காங்கிரீட்டில் இந்த மாதிரி லிக்யூடை நம்ம வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா 2 ஒன்றோட ஒன்று பைண்டிங் ஆகிரும். சரிங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேளை நான் வந்து அந்த மாதிரி நான் பண்ணலை, நான் வந்து இந்த மாதிரி ராடு எதுவுமே கொடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்லாபோட லோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாபுக்கு கொண்டு போகாது. இந்த ஸ்லாபுக்கான லோடை வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள பில்லரு ரூப் பீம் போட்டு நம்ம வந்து அதை வந்து எர்த்துக்கு கொண்டு போக வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இதுலேயும் ஒரு பில்லர் இருக்குது. அதே மாதிரி 6 பக்கமும் நம்ம வந்து 6 பில்லர் போட்டு அந்த 6 பக்கமும் நம்ம வந்து ரூப் பீமை டைப் பண்ணி நம்ம வந்து ஸ்லாபை வந்து கொடுத்துருக்கோம். இதோட ரூப் பீம் என்ன சைஸ் போடணும், ரூஃபில் என்ன ராடு போடணும், ரூப் பீம் எத்தனை ராடு போடணும், எத்தனை ராடு போடணும், காலமோட சைஸு, காலத்தில் என்ன ராடு சைஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் தான். உங்களுக்கு உங்கள் பிளானுக்கு ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ரெடி பண்ணி உங்களுக்கு நம்ம அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணி ஸோ அந்த லோடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ரூஃபுக்கு பண்ணாக நம்ம வந்து கீழே உள்ள எர்த்துக்கு போக வைக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாலும் நம்ம வந்து பழைய ரூஃபுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த ஜாயினில் நம்ம சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து கரெக்டான அந்த லிக்யூடை சிமெண்ட்டு வாட்ரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லிக்யூட் கெமிக்கல் பாண்டிங் லிக்யூடுன்னு இருக்கும், அது என்ன பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிராண்டோட லிக்யூடையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஜாயினில் பூரா ஊற்றி விட்டுட்டு அது எவ்வளோ நேரம் அப்படின்னா முதையே நீங்கள் முந்தினாலோ இல்லை அப்படின்னா காலையிலேயே ஊற்றக்கூடாது. காங்கிரீட் போடுற அந்த டயத்தில் நம்ம வந்து ஊற்றி நம்ம வந்து காங்கிரீட்டை போட்டோம் அப்படின்னா ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் ஆயிரும். ஸோ இப்படி ஒன்று நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டோட லைஃப்பை நம்மளால் அதிகரிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளானோ ஸ்ட்ரக்சரல் கன்சல்டிங் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எஸ்டிமேஷன் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.